Good evening, friends. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 1199 போட்டிருக்கோம். மெயினுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மதுரையில் இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அதுக்கான ரிஜிஸ்டர் லிங்கும் கீழே இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ மக்கள் அனைவர்கிட்டும் மிகப்பெரிய ஒரு சாரியை வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இன்னும் என்னால் கிளாஸ் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சார் ப்ளீஸ் ரெகுலராக வந்து கிளாஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியுது ஒரு க்ரூஷியலான டைம். ஸோ நான் வந்து வீடியோ கொடுக்காதது எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. பட் அதே மாதிரி என்னால் வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இன்னும் 2-3 நாளைக்கு தான். ஸோ இன்றைக்கும் வீடியோ இருக்க போகிறது இல்லை. ஸோ 7 o'clock 9 o'clock அப்படிங்கிறது மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, சார் நான் லைவ்ல வரணும்னு நினச்சிருந்தேன், பட் ஆனால் வந்து நான் ரெக்கார்டராக பார்க்குறேன், ஸோ இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் அவினாஷ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்னால் 9:30 வீடியோ வர முடியும். ஆனால் வந்தால் என்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா 100% எனர்ஜியோட என்னால் என்ன பண்ண முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த 100% எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற கிளாஸஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்காது. இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கான அரித்தமெட்டிக் மேட் ஈஸி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நாளைக்கு 9 o'clock மேலே உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் நான் சீக்கிரமே எழுந்துச்சு என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷூட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் என்னை திட்டுறதா இருந்தாலும் திட்டிக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ரெகுலராக கிளாஸ் கொடுக்கணும், என்னோட டியூட்டியே அதான், ரெகுலராக கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ சாரி சொன்னாலும் அதுக்கு அந்த இதுக்கு ஈடாகாது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் திருப்பி வராமல் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து இன்னும் எனக்கு பர்சனல் மெசேஜ் நிறையா வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும். ஓகேங்களா? எல்லாருக்கான கேள்வியும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியாக மட்டும்தான் இருக்குது. ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்ததுக்கு அந்த வர்ற நேரத்தில் நீ எல்லா போர்ஷனையும் முடிச்சு வச்சிங்க, எக்ஸாமுக்கு தயாரா அப்படிங்கிற உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தேட மாட்டீங்க. ஓகேங்களா? நம்ம டேட்டே சொல்லியாச்சு. எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் வந்து January 15, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வந்து January 30 அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறது, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஹிந்தி சேனல் எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு குழப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருக்கிறீங்க. ஸோ அந்த தவறு என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் பாஸ் ஆவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, சிலவர் வந்து கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க, சார் அந்த சைடு போனால் நான் படிக்கிறேன், இந்த சைடு போனால் இந்த வருஷமே முடிஞ்சு போச்சு சார், அடுத்த ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? அது மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? ஒவ்வொரு டேயும் மிக மிக முக்கியமான நாட்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸ் நீங்கள் 2 நாள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிக்காமல் இருக்கீங்களே, ஒரு டெஸ்ட் எடுத்து போட்டு பாருங்களேன். நீங்கள் மெயின்ஸ் டெஸ்ட் கூட வேண்டாம், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்து போடுங்க, உங்களால் 15 தாண்ட முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஸ்பீடு வந்து வரும். ஓகேங்களா? ஒரு நாள் விட்டாலும் விட்டது தான். உதாரணத்துக்கு அது எனக்கே நானே ஒரு 2 நாள் கிளாஸ் எடுக்காமல் திருப்பி ஒரு நாள் கிளாஸ் எடுக்க வந்ததில் இடையில ஒரு இதில் நான் என்ன பண்ணேன், சொதப்பும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஏகப்பட்ட பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, வீடியோ கோர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், அதாவது நீங்கள் தான் படித்து ஆகணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, இன்றைக்கி படித்தாலும் நீங்கள் தான் படிக்கணும், இன்னும் 10 நாள் கழித்து படித்தாலும் நீங்கள் தானே படிக்க போகிறீங்க. அது இப்போமே கொஞ்சம் சிறுக்க நீங்கள் படித்து வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நான் ரிசல்ட் வந்தால் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ள உங்களால் போர்ஷன் முடிக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, லேர்ன் பண்ண முடியாது. அதே ஒரு இறுக்கமான மனசோடு தான் எக்ஸாம் எழுத போவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலே வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் ஆகாது. ஸோ ஃப்ரீ மைண்ட் செட்டோட இருக்கணும். அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அப்பப்போ படிச்சிருங்க. சார் எனக்கு எஸ்பிஐ கிளர்க்கு பிலிம்ஸ் மெயின்ஸும் இல்லை சார், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸும் இல்லை சார், நான் இப்போ பிளாங்காக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வார்த்தை முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சார் January மாதம்லாம் எப்படி சார் எக்ஸாமுக்குலாம், நான் வந்து June மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு மாதம் படிக்கிறதுக்கு, ஒரு மாதம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 மாதம் ஆகலாம். ஓகேங்களா? ஆனால் அதே நீங்கள் எக்ஸாம் டைம் வரத்தில் ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸை 2 வாரத்தில் படிக்கிறதுக்கும் உங்களால் முடியும். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ப்ராக்டிஸ் தான். உங்களோட மைண்ட் செட் வந்து ஒத்துழைக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போவுமே என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அபித் சார் இங்கிலீஷ் கிளாஸ் அவ்வளோ அற்புதமாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஜாக்சன் சார் மெயின்ஸ் கிளாஸ் நியூ பேட்டர்ன் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம குணா சார் இன்னைக்கு வந்து ஒரு டிஏ கொண்டு போனாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் எல்லாரும் அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா. அவ்வளோ சூப்பராக நடத்திருந்தாரு. ஜாப் கிளம்பிட்டு நான் இப்போ பஸ்ஸில் போகிறதுல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி டிஏலாம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வேரியபிள் வச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த டிஐ ஓகேங்களா. ஸோ அதையும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.